பயம் பயம் ஏன் நமக்கு ஏற்படுது? ஸோ பயம் ஏற்படாமல் நம்மளால் வாழ முடியுமா? வாழ முடியுங்க. உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு வாகனத்தில் போகிறீங்க, அப்படி போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா பயத்தை குறித்தக்கூடிய எண்ணங்களை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. ஸோ அந்த பயமே அந்த சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கும். உண்மையாலுமே ஒருவேளை உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு பயம் இருக்காது. அந்த ஆக்சிடென்ட் சமயத்தில் ஏற்படக்கூடிய அந்த வலியும் வேதனையும் அந்த நிகழ்வுக்குள்ளார நீங்கள் இருப்பீங்களே தவிர்த்து ஆனால் உங்களுக்கு பயம் இருக்காது. ஸோ நீங்கள் எப்பெல்லாம் பயப்படுறீங்களோ அப்போது அந்த பயத்தின் மூலியமா அந்த காரியத்தை நீங்கள் ஈர்த்து அந்த காரியத்தை பெற்றுக்கொள்றீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு துன்பமும் சரி, நீங்கள் பயந்து அதன் மூலியமா அதை ஈர்த்ததாக தான் இருக்கும். ஸோ அதனால இந்த சமயம் இந்த நிகழ்வை இப்பவே நீங்க இருந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு அனுபவிங்க. எந்த ஒரு எதிர்கால காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க. நீங்க அப்படி பயப்படாம இருக்கும்போது இந்த நிகழ்வை சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. இந்த நிகழ்வுக்கான சமிக்கைகளை நீங்க வெளியே அனுப்புவீங்க. ஸோ அதையே திரும்பவும் நீங்க ஈர்ப்பீங்க. அதையே திரும்ப திரும்ப உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொண்டு இருப்பீங்க. பயத்தை ஒழிப்போம். இந்த நிகழ்வில் நாம் வாழ்வோம். வாழ்க வளமுடன்.